தமிழரசி தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசிய காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்ததாம். அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜாவாம். அது ரொம்ப பலசாலியும் கூட. ஆனா அந்த சிங்கராஜா அதனுடைய வேலையை எதுவுமே பொறுப்பா செய்யாதான். தினமும் அளவுக்கு அதிகமான அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுமா. இதனால காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் குறைஞ்சிட்டே வந்ததாம். அந்த காட்டுல வாழ்ந்த எல்லா விலங்குகளுக்கும் சிங்கராஜாவை பார்த்தாவே ரொம்ப பயப்படுவாங்களாம். அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். சிங்கராஜாவை பார்க்க போனாங்களாம். சிங்கராஜாவே, நீங்க ரொம்ப பலசாலி. ஆனா நீங்க இப்படி வேட்டையாடிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஆட்சி செய்ய எந்த விலங்குகளும் இங்க இருக்க மாட்டாங்க. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். தினமும் நாங்க ஒரு விலங்க உங்க குகைக்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இத கேட்ட சிங்கராஜாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சதாம். இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. நமக்கு தேவையான உணவு நம்மள தேடி வரும்போது நாம ஏன் தேவையில்லாம கஷ்டப்பட்டு வேட்டையாடணும் அப்படின்னு யோசிச்சதாம். அதுக்கப்புறமா சிங்கராஜா சரின்னு ஒத்துக்கிச்சான். பிறகு தினமும் சிங்கராஜா குகைக்கு ஒவ்வொரு விலங்குகளா வந்ததாம். ஒரு நாள் சின்ன முயலுடைய முறையாம். அந்த முயலுக்கு ரொம்ப பயமா இருந்ததாம். ஆனா அது ஒரு புத்திசாலியான முயலாம். அது யோசிச்சதாம், தன்னை மட்டும் இல்லாம இந்த காட்டுல இருக்க எல்லா விலங்குகளையும் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுச்சான். அதுக்கப்புறமா சிங்கத்தோட குகைக்கு வேணும்னே ரொம்ப தாமதமா போச்சான். சிங்கம் முயலை பார்த்து ரொம்ப கோபப்பட்டுச்சான். எனக்கு பசிக்குதுன்னு தெரியாதா, ஏன் நீ தாமதமா வந்த அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் பயந்துகிட்டே சொல்லிச்சான், கோபப்படாதீங்க சிங்கராஜா, நான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். வர வழியில ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜான்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம என்ன சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வரதான் இவ்வளவு தாமதமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான் முயல். இத கேட்ட சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு. என் காட்டுல இன்னொரு சிங்கமா, என்ன அந்த சிங்கத்திடம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். முயலும் சிங்கத்தை அந்த காட்டுல உள்ள ஒரு ஆழமான கிணற்றுக்கு கூட்டிட்டு போச்சான். சிங்கராஜாவே, இந்த கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் இருக்குன்னு சொல்லிச்சான். சிங்கமும் அந்த கிணத்துக்குள்ள கோபமா பாத்துச்சான். அப்ப அந்த கிணத்துல உள்ள தண்ணியில அதனுடைய உருவமே தெரிஞ்சுச்சான். சிங்கத்துக்கு அதெல்லாம் புரியல. ஏன்னா சிங்கம் ரொம்ப கோபமா இருந்தது. சிங்கமும் இன்னொரு சிங்கம் தான் உள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சு கோபத்துல கர்ஜனை பண்ணிச்சான். அந்த உருவமும் கர்ஜித்ததாம். பிறகு கர்ஜனையை கேட்ட ராஜா கோபத்தோட உள்ள இருந்த சிங்கத்தோட சண்டை போடுறதுக்காக கிணத்துக்குள்ள குதிச்சாராம். அப்பதான் அதுக்கு தெரிஞ்சதாம் அங்க எந்த சிங்கமும் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் தண்ணீர்ல மூழ்கிடுச்சான். இந்த விஷயத்த முயல் காட்டுக்கே சொல்லிச்சான். எல்லா விலங்குகளும் முயலை பாராட்டினாங்களாம். உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலதான் இன்னைக்கு நம்மளுடைய உயிர்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா அந்த காட்டுக்கே முயல் ராணியா ஆயிடுச்சான். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆபத்தான நேரத்துல புத்திசாலியா யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. பலசாலியா மட்டும் இருந்தா போதாது, புத்திசாலியாவும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.